காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் மிக அதிகமாக அவர்கள் அங்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது காண்பிக்கின்றது. இந்த முறை காங்கிரஸ் பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களை ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்தார்கள். பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள், மக்களை கவரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என பல்வேறு பிரிவுகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குறுதிகள் அவர்கள் கை கொடுக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த முறையும் டெல்லி மக்கள் காங்கிரஸை டெல்லியில் புறக்கணிக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவு என்பது காண்பிக்கின்றது. மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட அப்படியே உறுதியாக இருக்கின்றது. அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படிதான் தேர்தல் முடிவுகளும் வருகின்றன என்பதை தான் தற்போது வரையிலான முடிவுகள் நமக்கு காண்பிக்கின்றன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மைக்கான இடங்களையும் தாண்டி 43 இடங்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கடந்த 2 ஆண்டுகள் 2023 கூட 2013 கூட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தாலும் கூட லோக்பாலுக்கு காங்கிரசும் பாஜகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், எனக்கு ஊழலுக்கு எதிராக தான் நான் வந்தேன், அதை ஒழிக்க முடியவில்லை, அதனால் அவர் ராஜினாமா செய்தார். அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த வரவேற்பின் காரணமாக தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த 2-5 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி ஒரு மிகப்பெரிய வெற்றி 67, 62 என 2 முறை தனி பெரும்பான்மையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள், குறிப்பாக எதை மையப்படுத்தி அவர் அரசியலுக்குள் வந்தாரோ அதையே அவர் சரியாக செய்யவில்லை. அதே குற்றச்சாட்டில் அவர் சிறைக்கு சென்றார். அவர் மட்டுமில்லாமல் துணை முதலமைச்சர், 2 முக்கிய அமைச்சர்கள் என ஊழல் குற்றச்சாட்டில் 4 முக்கிய நபர்கள் ஆம் ஆத்மி சேர்ந்தவர்கள் சிறை சென்றது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி மீதான எண்ணம் என்பது, ஆம் ஆத்மி மீதான நல்லெண்ணம் என்பது மாறி இருக்கின்றது என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு என்பது காண்பிக்கின்றது. அதைத் தொடர்ந்து பாஜக ஆம் ஆத்மி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது, இந்த தேர்தல் பதிவின் போது மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆம் ஆத்மி பொறுத்தவரையில் எதையெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டதோ அதை உடைப்பதற்கான யுக்தியில் பாஜக களமிறங்கினார்கள். எதெல்லாம் ஆம் ஆத்மி பலமாக பார்க்கப்பட்டதோ, என்னென்ன வாக்குறுதிகள், அதே போன்று அவருடைய என்னென்ன பணிகள், அவருடைய கொள்கைகள் எல்லாம் பலமாக பார்க்கப்பட்டதை உடைக்கக்கூடிய ஒரு யுக்தியை இந்த முறை பாஜக கையாண்டார்கள். அது அவர்களுக்கு கை கொடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இலவச மின்சாரம், குடிதண்ணீர், சுகாதாரம், கல்வி என மிக முக்கியமான துறைகளில் ஆம் ஆத்மி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதிலும் பல ஊழல்கள் நடைபெற்றதாக பாஜக கூறிய குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு என்பது காண்பிக்கின்றது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு 1993 முதல் 98 வரை பாஜக அங்கு வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு டெல்லியில் பாஜக வெற்றி பெற முடியாமல் ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு இடமாக டெல்லி பாஜகவுக்கு அமைந்தது. அவர்கள் அதை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் யுத்தியை கையாண்டு இந்த முறை 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை பாஜக கைப்பற்றுகிறது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றன. தொடர்ந்து தேர்தல் செய்தி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் தற்போதைய தகவலை வழங்க இருக்கின்றார். கண்ணன், இந்த தேர்தல் முடிவுகள் குறித்தான உங்களிடம் இருக்கக்கூடிய தற்போதைய தகவல் என்ன? பிரவீன், இப்போதைய அந்த தேர்தல் முடிவில் துடைப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி துடைத்து எரிந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் 48-21 என்று இந்த முன்னிலை நிலவரங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆம் ஆத்மியின் வீழ்ச்சியும் இந்த பாஜகவின் எழுச்சியும் இது காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒரு புத்தெழுச்சியை மற்ற தேசிய அரசியலில் உருவாக்கும் என்று ஒரு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மேலும் ஒரு தீமையிலும் ஒரு நன்மை என்பது போல ஒரு அரசியல் நிபுணர்கள் இந்த அரசியல் நோக்கர்கள் அந்த கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் ஆம் ஆத்மி கட்சி இந்த முறை 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றினால் தேசிய அரசியலில் அது 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடி போட்டி என்பது இது இந்த மாநில தேர்தலாக இருந்தாலும் தேசிய அளவில் நடைபெறக்கூடிய மற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கான அந்த முக்கியத்துவம் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி தனித்து இந்த ஆம் ஆத்மி கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டதால் ஏற்பட்ட வாக்கு சரிவும் பல இடங்களில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த ஆம் ஆத்மி கட்சியின் அந்த வெற்றியை பாதித்து அது தற்போது குறைந்த அளவு முன்னிலை பெற்றிருந்த பல தொகுதிகளில் அந்த பின்னடைவை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் நோக்கர்கள் இப்போது காங்கிரஸ் கட்சியின் துணை இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியுமா, எதிர்க்க முடியாது என்பதுதான் மகாராஷ்டிரா, ஹரியானா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநில தேர்தல்களும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு
பாரதிய ஜனதா கட்சியின் அந்த அசுர பலத்துக்கு எதிராக காங்கிரஸ் கூடன் மற்ற மாநில கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே இப்போது பாஜகவை எதிர்க்க முடியும் என்பது இந்த டெல்லி மாநில தேர்தல் உணர்த்துவதாக கூறப்படுகிறது. இதனால் காங்கிரசின் எழுச்சி இன்னும் அடுத்த கட்டமாக அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஜூன் மாதம் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலிலும் இந்தியா கூட்டணியின் முக்கிய பங்கு. அந்த கட்சிகள் பிரிந்து நிற்காமல் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் நின்றால் மட்டுமே அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியை எட்ட முடியும் என்பதை இந்த டெல்லி தேர்தல் முடிவுகள் இப்போதே நிலவரப்படி உணர்த்தி இருக்கிறது.